ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஹெல்தியான இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் கிளியர் ஆகிடும். ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.